அனைவருக்கும் வணக்கம். லக்ஷ்மி அவர்கள் எழுதிய அருமையான குடும்ப நாவல் கதையின் தொடர்ச்சி. வலிய சென்று பிறர் மனத்தாங்களை விலைக்கு வாங்க விரும்பாதவள் பூரணி. ஆனால் வந்த வம்பு சண்டையை லேசில் விடமாட்டாள். அப்படி ஒரு பிடிவாதம். இளம் வயதை எப்பொழுதோ தாண்டிவிட்டாள் என்கிற உரிமையிலும், ஊரில் செல்வாக்குடன் வாழ்கிற சில வீட்டுக்காரர்களில் அவளும் ஒருத்தி என்கிற தெம்பாலும், ரத்னசாமி ஐயாவிடம் கைகட்டி சேவகம் செய்கிற ஆட்களில் மார்த்தாண்டமும் ஒருவன் என்பதாலும் பூரணி அவனை திரும்பி பார்த்து புன்முறுவல் அளித்தாள். ரொம்ப நாளாச்சா? அடையாளமே தெரியவில்லை. தம்பி, இப்போ முன்ன விட சித்த பருமனா தெரியுது. நல்லாத்தானே இருக்கீங்க? பெரிய ஐயாவும் நலம்தானே? கேட்டபடி பிரசாதத்தட்டுடன் மார்த்தாண்டத்தின் அருகே நெருங்கினாள். மாவிளக்கு போட்டேன், இந்தாங்க பிரசாதம் கூறிக்கொண்டே தட்டை அருகில் இருந்த குத்துக்கள் ஒன்றின் மீது வைத்தாள். மாவிளக்கை மூடியிருந்த வாழை இலையில் ஒரு சிறு துண்டத்தை கிழித்து மாவிளக்கிலிருந்து ஒரு பகுதியை பிட்டு அதன் மீது வைத்து சுருட்டி அவனிடம் நீட்டினாள். பணிவுடன் அதை பெற்றுக்கொண்ட மார்த்தாண்டத்தின் முகத்தில் பரவி நின்ற வியப்பு இன்னமும் அடங்கவில்லை. பிரசாதத்தை அப்படியே விரலால் பிசைந்து உருட்டி வாயில் போட்டுக்கொண்டு இலையை அப்பால் போட்டுவிட்டு கோவில் முகப்பு கிணற்றில் தண்ணீர் இறைத்து கொண்டிருந்த பையனிடம் கையை நீட்டினார். அவன் வாளியிலிருந்து ஊற்றிய தண்ணீரில் கையை கழுவியபடி கடைக்கண்ணால் மறுபடியும் அவளை பார்த்தார். திருவிழாவுக்கு அலங்கரிக்கப்பட்ட சிங்கார தேர் போல யார் இந்த பெண்? என்ன அப்படி திகைச்சு போய் பார்க்குறீங்க? அவள் என் ஒன்று விட்ட அண்ணாச்சியின் ஒரே மகள். பிஏ படிச்சுட்டு சும்மா தான் வீட்டில் இருந்தாள். துணைக்கு நமக்கு யாரும் இல்லையேன்னு அழைச்சிட்டு வந்து வச்சிருக்கிறேன். கல்யாணத்துக்கு நிற்கிறாள். நீங்கள் பெரிய இடத்துல வேலை பார்க்குறீங்க, 4 பேரை தெரிஞ்சிருக்கும். ஒரு நல்ல இடமா பார்த்து சொல்லுங்கோ. முத்துக்கள் போன்ற தனது வரிசை பற்கள் மென்மையாக சிரித்தாள் பூரணி. உங்களுக்கு தெரியாத இடமா எனக்கு தெரிய போகுது. டாக்டர் ஐயா தான் பல பக்கமும் போய் வருகிறார். அவருக்கு பெரிய இடங்களில் பழக்கம் இருக்குமே. அவரை கேட்டால் சீக்கிரமே வழிவகுத்து தந்து விடுவார். மார்த்தாண்டம் உரத்த குரலில் சிரித்தான். அவனது பார்வை திலகாவை மீண்டும் வெட்டியது. திலகா கையில் பிடித்திருந்த தேங்காய் பழக்குடையை பார்ப்பது போல தலையை கவிழ்த்து கொண்டாள். அன்று பஸ்ஸில் பார்த்ததிலிருந்து அவள் மார்த்தாண்டத்தை கண்டு மிகவும் அரண்டு போயிருந்தாள். அருகே பாதை ஓரம் நெளிந்து ஓடிய வாய்க்காலில் சலசலத்த நீரின் மீது தாவி வந்து வீசிய காற்றை கூட தாங்க முடியாத மிரட்சியில் அவள் உடல் நடுங்கியது. பணக்கார அத்தை இருக்கிறீங்க, எல்லாத்தையும் சமாளிப்பீங்க சொல்லிவிட்டு கும்பிட்டபடி மார்த்தாண்டன் கோவிலுக்குள் சென்று விட்டான். பூரணியும் திலகாவும் திரும்ப வண்டிக்குள் ஏறிக்கொண்டனர். வழி நெடுகிலும் பூரணி எதுவும் பேசவில்லை. அன்று இரவு உணவுக்கு பின் கதவுகளை அடைத்துவிட்டு கூடத்து ஊஞ்சலின் மீது சாய்ந்து கொண்டாள் பூரணி. கால்களை பிடித்து விடட்டுமா அம்மா என்று திலகா அருகில் வந்து உட்கார்ந்து கொண்டதும் பூரணி விடுக்கென்று எழுந்து உட்கார்ந்தாள். திலகா, நீ இனிமேல் என்னை ஒப்புக்காகிலும் அத்தை என்ற உறவு வச்சு கூப்பிட பழகிக்கோ. மார்த்தாண்டம் கிட்ட நான் பேசினதை கேட்டுக்கிட்டு இருந்தேன் இல்லையா? இல்லாட்டி அவன் மேகநாதனுக்கும் உனக்கும் இடையே முடிச்சு போட்டு அசிங்கமாக கதை கட்டி பரப்பி விடுவான். இப்போது மேகநாதன் உனக்கு சகோதரன் போல, புரியுதா? உனது காரியத்தை முடிக்க ஒரு சமயம் அவனோட நீ வெளிவாசலுக்கு போக வேண்டியிருந்தால் ஊர் மக்கள் வித்தியாசமாக நினைக்க மாட்டாங்க. உண்மை தெரிஞ்ச பிறகு உறவை மாற்றிக்க நேரமா பிடிக்கும்? சொல்லிக்கொண்டே தாய் என்புடன் அவளது பட்டு கன்னங்களை பரிவோடு தடவி கொடுத்தாள். அத்தை, மெல்லியதாக சிரித்த திலகா மகிழ்ச்சியுடன் அவளது கால்களை மெல்ல பிடித்து விடத் தொடங்கினாள். மார்த்தாண்டம் 10 ஆண்டுக்கு முந்தி ஒரு சாதாரண வேலையாள். உன் தாத்தா கிட்ட நல்லாவே ஓட்டிக்கிட்டு வாழ கற்றுக்கிட்டான். வரும்பொழுது காட்டான் போல கொம்பு மீசையுமா எப்படியோ இருந்தான். ஏதோ கொஞ்சம் எழுத படிக்க தெரிஞ்சவன். கணக்கு வழக்கில் கெட்டிக்காரன். எடுபடி ஆளாக அமர்ந்தவன் இப்போ உன் தாத்தாவின் அந்தரங்க காரியதரிசியாகிவிட்டான். கொம்பு மீசை போய் நறுக்கு மீசையாகிவிட்டது. சில்க் சட்டையும் பட்டுக்கரை வேட்டியும் ஜரிகை உதிரியுமாக ஆளே அடையாளம் தெரியாமல் மாறி போயிட்டான். மார்த்தாண்டத்துக்கு மனைவி குழந்தைகள் எல்லோரும் இங்கேதானே இருக்காங்க. கல்யாணமே ஆகாத கட்டன்னு கேள்வி. வயது 40க்கு மேலே ஓடி போச்சு. அடிக்கடி தஞ்சாவூர் பக்கம் போய்விட்டு வருவது உண்டு. ஊரில் நாளும் பேசுவாங்க. நான் அந்த அசிங்கத்தை எல்லாம் காதில் போட்டுக்கிறதில்ல. அவனுக்கு கல்யாணம் ஆனால் என்ன, ஆகாவிட்டால் என்ன, நமக்கு அது முக்கியமல்ல. அத்தை, என்ன சொல்றீங்க? மறுபடியும் அவளது மென்மையான கன்னங்களை தன் கரத்தால் தடவி பார்த்தாள் பூரணி.
கற்பனையிலாவது எனக்கு ஒரு அண்ணன், அவருக்கு இப்படி ஒரு தங்கச் சிலையாட்டும் ஒரு பொண்ணு இருக்கேன்னு மகிழ்ச்சியா இருக்கு. என் கவலையெல்லாம் அந்த மார்த்தாண்டம் நான் சொன்னதை முழுதும் நம்பினதாகப் படலையே என்பதுதான். அவர் என்னைப் பத்தி சந்தேகப்படுகிறார்னு நினைக்கிறீங்களா அத்தை? திலகா திகிலுடன் கேட்டாள். மார்த்தாண்டத்துக்கு சில விஷயங்கள் தெரியும். ரத்னசாமி ஐயாவுக்கு ஒரே ஒரு மகள் இருந்தால் அவளுக்கும் அவள் அப்பாவுக்கும் மனத்தாங்கள். அவளை தம் வாழ்க்கையிலிருந்து ஒழித்துவிட்டு ரத்னசாமி ஐயா தனியாக துணிவோடு வாழ்க்கை நடத்துகிறார். கூட பிறந்தவர் அவருக்கு யாரும் கிடையாது. அவருக்கு இருக்கும் பல லட்சக்கணக்கான சொத்துக்கள் அத்தனைக்கும் நேர்முக வாரிசுன்னு கிட்டத்து உறவு யாரும் இல்லை. ஆனால் மார்த்தாண்டம் ரத்னசாமி ஐயாவின் மகள் அனுசுயாவை பார்த்ததில்லை. என் தாயார் இருந்து பல ஆண்டு ஆகின்றனவே. அதனால் அவருக்கு தெரிந்திருக்க நியாயம் இல்லை. ஆனால் செத்தவளுக்கு ஒரு பிள்ளையோ பெண்ணோ இருக்கலாம். ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் அந்த வாரிசு வந்து தாத்தாவின் சொத்துக்கு உரிமை கொண்டாடலாம் என்கிற பயம் அவருக்கு உண்டு. அவர் ஏன் பயப்படணும்? திலகா வியப்புடன் கேட்டாள். முட்டாள்தனமா கேட்காதே. ரத்னசாமி ஐயாவை கையில் போட்டுக்கிட்டு அவர் சொத்து முழுவதையும் இந்த ஆள் ஏப்பம் விட பார்க்கிறார். அதுக்கு தடையா குறுக்கே வருகிறவர்களை தடுத்து விரட்டியடிக்க பலவிதமாக முயலுவார். எனக்கு பயமாக இருக்கு அத்தை என்ற திலகாவை இழுத்து தன் மார்போடு அணைத்து கொண்டாள் பூரணி. பயப்படாதே. இந்த வீட்டில் நீ இருக்கும் வரை உன்னை ஒரு ஈ எறும்பு கூட அண்டாது. உறுதிமொழி சொல்லி ஆதரவுடன் முதுகை தடவி கொடுத்தாள். தாத்தாவை பார்த்து பேசுவது அத்தனை சுலபமான காரியம் அல்ல என்றால் அவள் தொடர்ந்து அங்கு தங்கி பயன்? தாயின் கடிதத்தை படித்துவிட்டு உணர்ச்சி வசப்பட்டு அவள் வேலையிலிருந்து விடுப்பு எடுத்துக்கொண்டு முன்பின் தெரியாத கிராமத்திற்கு தன்னந்தனியே புறப்பட்டு வந்தது எவ்வளவு முட்டாள்தனமான காரியம். நல்ல வேலை, டாக்டர் மேகநாதனும் அவரது சகோதரியும் ஆதரவு காட்டி அபயம் அளித்திருக்கிறார்கள். இல்லாவிட்டால் அவள் கதி? இனம் விளங்காத ஒரு துயரம் நெஞ்சை அழுத்த ஓவென்று அழ வேண்டும் போன்ற வேதனையில் அவள் திணறி போனாள். மறுநாள் காலை விரைவாக குளியலை முடித்துக்கொண்டு வாயில் சேலை ஒன்றை அணிந்து கொண்டு தலையை வாரி முடித்து அறைக்குள் வந்தாள் திலகா. முதல் நாள் மாலை கோவிலிலிருந்து வந்ததும் கலைந்து மடித்து கட்டிலின் முகப்பு சட்டத்தின் மேல் போட்ட அந்த பட்டு சேலையிலிருந்து லேசாக அத்தர் மணம் அறையை வியாபித்து கொண்டிருந்தது. தலையை வாரி முடித்து பொட்டு வைத்துக்கொண்டு வெளியே வந்தவள் பட்டுப்புடவையையும் கையோடு எடுத்து வந்தாள். பூரணி தோத்திர புத்தகத்தை படித்த வண்ணம் ஊஞ்சலில் அமர்ந்திருந்தாள். புடவையை பீரோவில் வச்சு பூட்டிடுங்க அத்தை சொல்லியபடி அதை ஊஞ்சல் மீது வைத்தாள் திலகா. என் ஞாபகமா அதை நீயே வச்சுக்கோமா. உன்னை அந்த புடவையில பார்த்த பிறகு திரும்ப அதை வாங்கிக்க மனமில்லை. உன் நிறத்துக்கு மிகவும் பொருத்தமாக இருந்தது. புடவை பழையதுதான், ஆனால் எனக்கு ரொம்ப கைராசி உண்டு. பார்த்துக்கிட்டே இரு, உனக்கு சீக்கிரம் கல்யாணம் கூடும். பூரணி வேடிக்கையாக பேசி கண்களை சிமிட்டினாள். நன்றி அத்தை. மகிழ்ச்சியில் துள்ளி கொண்டு அதை உள்ளே கொண்டு போய் வைத்தாள். அதற்குள் வாயில் கதவு பலமாக தட்டப்படும் ஓசை கேட்டது. பட்டணத்தை போல இப்போ கிராமத்து வீட்டு வாசல் கதவுகளையும் காலை வேளையிலேயே மூடி வைக்க வேண்டி வந்து விட்டது. ஊர் அப்படி கெட்டு போயிருக்கு. அவர் இருந்த காலத்தில் வாசல் திண்ணையில் 4 ஆம்பளைங்கள் பேசிக்கிட்டு இருப்பாங்க. நாள் பூரா கதவு திறந்து கிடக்கும். திலகா போய் பாரும்மா உத்தரவிட்டாள் பூரணி. வாயிலை அடைத்திருந்த கனமான தாழ்பாலை நீக்கிவிட்டு இழுத்து திறந்தாள். தாடி மீசை தலையெல்லாம் தும்பை பூவாக வெளுத்திருந்த அந்த கிழவரை அவள் சட்டென்று ஒரே பார்வையில் கண்டு கொண்டு விட்டாள். அந்த வயதிலும் நடையில் மிடுக்கு குறையாது அவளை தாண்டி கொண்டு மேகநாதனின் தாத்தா குருமூர்த்தி உள்ளே வந்தார். பூரணி சட்டென்று ஊஞ்சலில் இருந்து இறங்கினாள். வாங்க உட்காருங்க உபசரித்தாள். தேனம்மா சீக்கிரம் தோசைகள்ல அடுப்பில் போடு. பெரியய்யா இன்னைக்கு நம்ம கூட காஃபி பலகாரம் சாப்பிட வந்திருக்கார். ஓங்கி குரல் கொடுத்தாள் பூரணி. நீ காபி பலகாரம் தயாரிப்பை கவனிக்கப்போ. நான் இந்த பொண்ணு திலகாவோட கொஞ்சம் தனியாக பேசணும். குருமூர்த்தி அழுத்தமான குரலில் உத்தரவிட்டபடி சாய்வு நாற்காலியில் அமர்ந்தார். உறவு என்று ஊரை ஏற்றுக்கொண்டு இங்கே எதுக்கு வந்திருக்க? நீ யார் என்று அதட்டி கேட்க வந்திருக்கிறாரோ? அரண்டு போன திலகா தயக்கமாக அவர் முன் வந்து நின்றாள். நான் என் இள வயசில் வக்கீலுக்கு படிக்க ஆரம்பித்தேன். பாதியில் படிப்பை விட்டுட்டு ஊர் திரும்பி விவசாயத்தை கவனிக்க தொடங்கினேன். ஆனாலும் சட்ட நுணுக்கங்கள் மேலே ஏற்பட்டிருந்த ஈர்ப்பு என்னை விட்டு போகலை. பத்திரிகைகளில் வரும் பிரபல வழக்குகளை மிகவும் ஆர்வமாக படிப்பேன்.
இப்படித்தான் முடியும்னு எனக்குள்ள ஒரு கணிப்பு ஏற்படும். அது அநேகமாக சரியாக இருக்கும். உன்னை பத்தி என் பேரன் சொன்னான். விவரம் சரியா தெரிவிக்கலை. நீ வந்திருக்கிற காரியத்துல ஏதாச்சும் சட்ட பிரச்சனை எழுந்தால் அதை எப்படி கவனிக்கிறதுன்னு என்னால் ஆலோசனை சொல்ல முடியும். கிழவரின் தாடி மீசை கண்டிப்பான குரலை கேட்டு அவள் பயந்து விட்டிருந்தாள். ஆனால் அவரது பார்வையில் நிறைந்திருந்த கனிவு, உதட்டில் மலர்ந்த புன்னகை இரண்டும் தெம்பை ஊட்டவே அவள் நன்றி ஐயா என்றாள் உற்சாகமாக. இதுக்கு முன்னாடி நீ எங்கே இருந்த கேட்டுவிட்டு கிழவர் அவளை ஊன்றி பார்த்தார். நூற்றுக்கணக்கான அனாதை குழந்தைகளுடன் நானும் ஒரு அனாதையாக காயத்ரி இல்லம் என்ற அனாதை இல்லத்தில் வளர்ந்து ஆளானேன். அதன் தலைவி சுகுணா என்னை தனிப்பட்ட முறையில் கவனிச்சுக்கிட்டாங்க. அவங்க உதவியால் தான் பட்டப்படிப்புக்கு பின்னால் எனக்கு அமராவதி விடுதியில் மேற்பார்வையாளர் வேலை கிடைத்தது. எந்த ஆதாரத்தில் நீ இங்கே ரத்னசாமி ஐயாவை தேடிக்கிட்டு வந்த? வேலையிலிருந்து ஓய்வடைஞ்ச சுகுணா அம்மா மரணம் அடைவதற்கு முன் என்கிட்ட ஒரு சந்தன பெட்டியை கொடுத்தாங்க. பெட்டியில் இருந்த கடிதங்களை படித்த பிறகுதான் நான் அனாதை இல்லை என்கிற விவரம் தெரிஞ்சு கொண்டேன். பேசி முடிக்கும் முன் அவள் குரல் துயரத்தில் உடைந்தது. நீ யாருன்னு உண்மையை விளக்கும் அந்த கடிதங்கள் உன்கிட்ட இப்ப இருக்கா அம்மா? இருக்கா ஐயா கூறிவிட்டு அறைக்குள்ளே விடுக்கென்று சென்று தான் கொண்டு வந்த தோல்பையை அலமாரியில் இருந்து எடுத்து திறந்து துழாவினாள். அந்த 2 கடிதங்களையும் படத்தையும் பத்திரமாக போட்டு வைத்திருந்த பிளாஸ்டிக் உரையை அப்படியே எடுத்துக்கொண்டு வந்து அவர் முன் வைத்தாள். குருமூர்த்தி தன் சட்டைப்பையில் இருந்த கண்ணாடி கூண்டை எடுத்தார். மூக்கு கண்ணாடி அணிந்து கொண்டு பிளாஸ்டிக் உரையை மெதுவாக திறந்து கடிதம் 2ஐயும் எடுத்து கவனமாக படித்தார். போட்டோவை உற்று பார்த்தார். உடனடியாக திலகாவை பார்த்து பெருமூச்செறிந்தார். இதுக்குத்தான் விதின்னு சொல்லுவாங்க. எத்தனையோ சிறப்பா வளர்ந்து ஆளாகி இருக்க வேண்டிய பெண் ஒரு அனாதை குழந்தையா வளரும்படி ஆகிடுச்சே. ஆனாலும் ரத்தினசாமி ஐயாவுக்கு அப்படி ஒரு முரட்டு பிடிவாதம் தேவையில்லை. கடிதங்கள் மூலம் நீ யாருன்னு நிரூபித்தாலும் சில சங்கடங்கள் இடைபுகுந்து குழப்பலாம். ரத்தினசாமி ஐயாவுக்கு திடீர்னு ஏதாச்சும் ஆயிட்டா அவர் சொத்துக்கு ஏக போட்டி இருக்கும். நீதிமன்றத்தில் ஒருத்தர் மீது ஒருத்தர் வழக்கு தொடுத்துக்கிட்டு காலத்தை வீணாக்கிக்கிட்டு இருப்பாங்க. இதில் நீதான் உண்மையான வாரிசு என்பதை ஆதியோடு அந்தமாக அனாதை ஆசிரமத்து சான்றிதழ்கள் மூலம் நீ நிரூபிக்க வேண்டி வரும். ரொம்ப சிக்கல்கள் இருக்கு. அவ்வளவு வரைக்கும் கூட போக விடாமல் உன்னை மார்த்தாண்டம் தடுக்க முடியும். ஐயா என்று மெல்லிய குரலில் அழைத்த திலகா துயரத்தில் கண் கலங்கி போனாள். எனக்கு சொத்து சுகம் எதுவும் தேவையில்லை. தாத்தாவை ஒரு தடவை பார்த்து நான் தான் உங்கள் பேத்தின்னு சொல்லும் வாய்ப்பு கிடைச்சா போதும். நான் ஊர் பேர் இல்லாத ஒரு அனாதைன்னு சின்ன வயசுல தவிச்ச தவிப்பெல்லாம் மறந்து என் மனம் ஆறுதல் அடையும். என் தாய் அறியாமல் செய்த பிழையை மன்னிக்கும்படி அவங்க சார்பில் ஒரு வார்த்தை கெஞ்சி கேட்டுக்க விரும்புகிறேன். அதை தவிர சொத்துக்கு ஆசைப்பட்டு நான் இத்தனை தூரம் புறப்பட்டு வரலை ஐயா. என்னை புரிஞ்சுக்கோங்க. துயரத்தில் விம்மி விட்டாள் திலகா. அம்மா திலகா, அழாதே. ஆதியிலிருந்து ரத்னசாமி ஐயா வீட்டில் நடந்த விவகாரம் அனைத்தும் எனக்கு தெரியும். ஒரு நல்ல மனிதனை மனமாற காதலிப்பது குற்றமா? அந்த வகையில் உன் தாய் அனுசியா தவறு ஏதும் செய்யவே இல்லை. தவறு செய்தது கிழவர் ரத்னசாமி ஐயாதான். அவர்தான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். உனக்கு இழைத்த கொடுமைக்கு உன் தாய்க்கு இழைத்த துயரத்துக்கு தக்க வகையில் ஈடு செய்யணும். நானும் என் பேரனும் மனப்பூர்வமாக உனக்கு உதவுவதாக முடிவு செய்திருக்கிறோம். இந்த கடிதங்களையும் படத்தையும் என்கிட்ட வச்சுக்கிறேன். என்னை நம்பி கொடுப்பியா அம்மா? கண்களில் கோடிட்ட கண்ணீரை துடைத்து கொண்டாள் திலகா. சற்றென்று குனிந்து அவரது பாதங்களை தொட்டு கும்பிட்டாள். இனியாகிலும் நான் நிம்மதியா வாழணும்னு உங்க வாயால வாழ்த்துங்கள். மனம் நிறைஞ்சு என்னை வாழ்த்துங்கள் ஐயா. உணர்ச்சி வசத்தில் தழுதழுத்தாள். மனம் நிறைய வாழ்த்துறேன். எழுந்துருமா. உன்னை வாழ வைக்க வேண்டியது என் பொறுப்பு. வாழ வச்சு பார்த்துட்டுத்தான் மறுவேளைன்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கேன். போதுமா? குருமூர்த்தி சிரித்தார். கிழவர் கண்களில் மிகுந்த குறும்புத்தனம், வார்த்தைகளில் தொனித்த இரட்டை அர்த்தம் எல்லாம் அவளுக்கு வியப்பையும் மகிழ்ச்சியையும் தந்தன. அப்படியென்றால் மேகநாதனின் தாத்தாவுக்கு அவளை மிகவும் பிடித்து விட்டிருக்கிறது என்று பொருள். மனம் ஆனந்தத்தில் ஆர்ப்பரித்தது. தோசை கல்லின் மீது சுடும் நறுமணம் வீட்டை நிறைத்து கொண்டது. தேனம்மா நல்லா முறுவலா நெய் தோசை வார்த்து போடுவா. தேங்காய் சட்னி கூட நாக்குக்கு நல்லா காரமாகவே இருக்கும். பசிக்குது, சாப்பிடலாமா
என்ற கிழவர் அவளை அன்புடன் பார்த்தபடி எழுந்தார். குருமூர்த்தி அவளுக்கு உதவ தாமே முன்வந்து இருப்பது இரண்டாவது அற்புதம் என்று எண்ணி மகிழ்ச்சியுடன் அவர் பின் சாப்பாட்டு தாழ்வாரம் நோக்கி நடந்தாள் திலகா. பூரணி வீட்டு தெருவில் இருந்த அத்தனை வீட்டு பெண்களும் வந்து அவளது நலனை விசாரிப்பது போல திலகாவை பார்த்துவிட்டு போய்விட்டிருந்தனர். அன்று காலை அடுத்த தெருவிலிருந்து காமாட்சி அவளை பார்க்க வந்திருந்தாள். பூரணி காலை வேளையிலே வந்து கதவை தட்டுறேன்னு தப்பா நினைக்காதே. என் சின்ன பேரனுக்கு வாயெல்லாம் புண். மணத்தக்காளி இலையை அரைச்சி சாறு பிழிஞ்சு பசும்பாலில் கலந்து கொடுத்தால் நல்லதுன்னு மாமியார் சொன்னாங்க. எங்கள் தோட்டத்து கீரை போறாவையும் பக்கத்து வீட்டு மாடு மேய்ஞ்சிட்டு போயிடுச்சு. எனக்கு உன் வீட்டு தோட்டத்து நினைவு வந்தது. கொஞ்சம் கீரை கிளைக்கிட்டு போக வந்தேன். காமாட்சிக்கு மூச்சு இறைத்தது. வாய்ப்புண்ணுக்கு நம்ம டாக்டர்கிட்ட ஏதாச்சும் மருந்துக்கிட்டு வாங்கி சாப்பிட்றது தானே. டாக்டருக்கு பணம் கொடுக்க பயந்துக்கிட்டு கை வைத்தியம் செஞ்சுக்கிறியா? சிரித்தபடி பூரணி அவளை உபசரித்து விட்டு வேலைக்காரியை ஏவி அவள் கேட்ட மணத்தக்காளி கீரையை கொஞ்சம் பறித்து வரும்படி உத்தரவிட்டாள். ஊஞ்சலில் உட்கார்ந்த காமாட்சியின் கண்கள் ஆவலுடன் சுழன்றன. திலகா, கொஞ்சம் டம்ளரில் மோர் எடுத்துக்கிட்டு வா. இந்த அத்தை காப்பி குடிக்கிற பழக்கம் இல்லை என்று குரல் கொடுத்தாள் பூரணி. வெள்ளி டம்ளரில் மோரை நிறைத்து கொண்டு வந்து ஊஞ்சல் அருகே வைத்த அந்த பெண்ணை வியப்புடன் பார்த்தாள் காமாட்சி. இத்தனை காலம் இப்படி ஒரு அழகான பெண் உன் உறவில் இருக்குன்னு எங்களுக்கெல்லாம் தெரியாத பூரணி. அதிசயப்பட்டபடி டம்ளரை எடுத்தாள். நானே என் அண்ணாச்சி மகளை ஒரு வயசில் பார்த்தது, அப்புறம் இப்போ தான் பார்க்குறேன். எனக்கே தெரியாமல் நெடுநடுன்னு வளர்ந்து நிற்கிது, சிரித்தாள் பூரணி. படித்த பொண்ணுன்னு கேள்விப்பட்டேன். கிராமத்தில் வந்து உட்கார்ந்துட்டு இருந்தா என்ன லாபம்? டவுன் பக்கத்தில் இருந்தால் படிப்புக்கு தக்க வேலை ஏதாச்சும் கிடைக்கும். இப்போவெல்லாம் டவுன் மாப்பிள்ளைகள் வேலை செய்கிற பெண் வேணுங்கிறாங்களே. விலைவாசி அப்படி இருக்கு. ஆணும் பெண்ணும் சம்பாதிச்சால்தானே குடுத்தனத்தை சீராக நடத்த முடியும். காமாட்சி விடாது கேட்டபடி மோரை வேகமாக பருகி டம்ளரை பலகை மீது வைத்தாள். திலகா எனக்கு கொஞ்சம் துணையாக இருக்கட்டும்னு கூட்டிக்கிட்டு வந்து வச்சிருக்கேன். ஆனால் அவள் வந்தால் காரியமே வேற. ஊஞ்சல் சங்கிலியை பிடித்து கொண்டு நின்ற திலகாவின் நெஞ்சு படபடுத்தது. இவங்க என்ன சொல்ல போகிறாங்க? அவள் தன் பாட்டனை பார்க்க வந்திருக்கிற சங்கதியை அம்பலப்படுத்த போகிறாங்களா? தற்காலத்து கிராமத்து மக்களின் நடை உடை பழக்க வழக்கங்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணி ஒரு புத்தகம் எழுத திலகா இங்கே வந்திருக்கிறாள். திடீரென்று மனதில் தோன்றிய ஒரு கற்பனையை அவிழ்த்து விட்டாள் பூரணி. அப்படி சொல்லு. பட்டணத்தில் படித்த பொண்ணு இந்த மாதிரி கிராமத்தில் வந்து தங்கி இருக்க பிடிக்காதுன்னு நினைச்சேன். பூரணி, ஒரு அதிசயத்தை கவனிச்சியா? நம்ம காலம் போல இப்போ இல்லை. இப்போ நிறைய பெண்கள் படிக்கிறாங்க, ரொம்ப பெரிய ஆராய்ச்சியெல்லாம் செய்கிறாங்க, புத்தகம் வெளியிடுறாங்க, அதுக்கு தனி பட்டங்களை வாங்கிக்கிறாங்க. ஆமாம், இப்போ பெண்கள் கல்வியில் ரொம்ப முன்னேறி இருக்காங்க. கேட்க பெருமையாக இருக்குது. நாம் மறுபடியும் சின்ன பெண்ணாகி கல்லூரியில் சேர்ந்து படிக்க மாட்டோமான்னு மனதை அடிச்சுக்குது. இந்தா கீரை போதுமா? வேணுங்கிறப்போ வந்து நீ பறிச்சுக்கோ. காரமாக சமைச்சு போடாதே, வாய்ப்புண் சீக்கிரம் ஆறாது. கூறியபடி ஒரு நாளேட்டின் பக்கத்தில் வேலைக்காரி கொண்டு வந்த கீரையை வைத்து சுருட்டி அவளிடம் நீட்டினாள். வந்தவள் போனதும் கதவை சாத்தி கொண்டு வந்தாள் பூரணி. நான் ஒரு நிமிடம் பயந்தே போயிட்டேன் அத்தை என்றாள் திலகா. என்கிட்ட இருக்கிற வரைக்கும் நீ யாரை கண்டும் எதுக்கும் பயப்பட தேவையில்லை என்று புன்முறுவளித்தாள் பூரணி. அவர்கள் தெருவில் வசித்தவர் வீட்டு கல்யாணம் அந்த வெள்ளிக்கிழமை ஊர் சிவன் கோவில் கல்யாண மண்டபத்தில் நடந்தது. தினமும் யாராவது வீட்டுக்கு வந்து திலகாவை பார்க்க விரும்பும் ஆவலுக்கு ஒரு வழியாக முற்றுப்புள்ளி வைக்க விரும்பினாள் பூரணி. மறுபடியும் தனது சேலைகளில் ஒன்றை எடுத்து உடுத்தி கொள்ள திலகாவிற்கு கொடுத்து சில நகைகளை இரவலாக தந்து உதவினாள். மணமேடையில் இருந்த பெண்ணை மாப்பிள்ளையும் பார்த்து வந்தவர்களில் அநேகர் திலகாவைத்தான் அதிசயமாக பார்த்தனர். பூரணி அம்மாளின் உறவு பெண்ணாம். ஏதோ புத்தகம் எழுதி சங்கதிகள் விசாரிக்க நம்ம கிராமத்துக்கு வந்திருக்காம். கதை நெருப்பாக விரைவில் மண்டபம் முழுவதிலும் பரவி போனது. கல்யாண சாப்பாடு முடிந்ததும் மாட்டு வண்டியில் திரும்பிய பூரணி வீட்டுக்குள் நுழையும் முன் வேலைக்காரி வள்ளி வம்பை எடுத்து போட்டாள். நீங்கள் கல்யாணத்துக்கு போயிருந்தப்ப இங்கே மார்த்தாண்டம் வந்திருந்தார். திலகா பதறி போனாள். எதுக்காக வந்தாராம்? பூரணி திகைப்பை மறைத்து கொண்டு அதட்டலாக கேட்டாள். நான் உங்கள் அறையை சுத்தப்படுத்திக்கிட்டு இருந்தேன். தேனம்மா தான் கதவை திறந்தாள். நான் வீட்டில் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு அவங்க 2 பேரும் பேச ஆரம்பித்ததும்
நான் மூச்சை பிடிச்சுக்கிட்டு மூளையில் ஒண்டிக்கிட்டு ஒட்டு கேட்டேன். மார்த்தாண்டம் மெல்லிய குரலில் தான் பேசினார். ஆனாலும் எனக்கு டான் டான் கேட்டது. என்ன பேசினாங்க? அத முதல்ல சொல்லு. தன் ஆவலை அடக்கியபடி பூரணி அதிகாரமாக கேட்டாள். நிஜமா இந்த திலகா பூரணி அம்மாவோட அண்ணாச்சி மகளா? உண்மையா இந்த பொண்ணு ஒரு புத்தகம் எழுதவா இங்கே வந்திருக்கு? அந்த டாக்டர் மேகநாதன் இங்கே அடிக்கடி வராரா? அவங்கெல்லாம் என்ன பேசிக்கிறாங்க? இதையெல்லாம் நீ பார்க்காதது போல பார்த்து எனக்கு சொல்லணும் அப்படின்னுட்டு புது 50 ரூபாய் நோட்டை தேனம்மா கிட்ட கொடுத்ததை கதவு இடுக்கு வழியா நான் பார்த்தேன். அவள் லப்புக்குன்னு பணத்தை வாங்கி தன் சுருக்கு பையில போட்டுக்கிட்டு அப்படியே செய்கிறேன் ஐயா என்று கும்பிடு போட்டாள். என் உடம்பெல்லாம் பதறி போச்சுமா. வலி, நீ என்ன நினைக்கிற? சிரித்தபடி கேட்டாள் பூரணி. என்னம்மா நினைக்கிறதுக்கு இருக்கு? நீங்க பெரிய விட்டம்மா. பொய்யும் பித்தலாட்டமும் பேசி உங்களுக்கு என்ன ஆகணும்? மார்த்தாண்டம் அறிவு கெட்டு போய் எதுக்காக இப்படி விசாரிக்கிறாரோ தெரியாது. உன்கிட்ட சொல்றேன் வள்ளி, நல்லா கேட்டுக்கோ. நீ ரொம்ப விசுவாசமான வேலைக்காரி, அதனால சொல்றேன். திலகா என் அண்ணாச்சி மகள்தான். அவளை பற்றி தப்பும் தவறுமா யாராவது பேசினால் நான் பொல்லாதவள் ஆகிவிடுவேன் சொல்லிவிட்டு உள்ளே சென்றாள். பட்டு சேலையை களைந்துவிட்டு நூல் சேலையை அணிந்து கொண்டு திரும்பிய திலகாவின் முகத்தில் கலவரம் தெரிந்தது. அத்தை என்றவள் பேச முடியாது திகிலுடன் வார்த்தைகளை விழுங்கினாள். வேலைக்காரர்களே உளவாளிகளாகி வீட்டு நடப்புகளை வெளியே சொல்லுவார்கள் என்கிற தந்திரத்தை மார்த்தாண்டம் கையாள பார்க்கிறான். அவனை எப்படி முறியடிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். நீ கவலைப்படாதே என்றாள் பூரணி. ஆனாலும் திலகாவின் மனம் கவலையில் மூழ்கி போனது. பூரணி எத்தனை விளம்பரப்படுத்தியும் மார்த்தாண்டம் நம்பவில்லை. திலகாவை பற்றி துப்பு துலக்க தொடங்கியிருக்கிறார். உண்மை தெரிந்துவிட்டால் அவளை ஒழித்து கட்டவும் அஞ்சமாட்டார். அவருக்கும் அவளுக்கும் இடையே பணம் கொஞ்சமாகவா கொட்டி கிடக்கிறது? மார்த்தாண்டத்தின் கடுமை தெரிந்த கண்களை நினைத்த மாத்திரம் அவள் மேனி பயத்தில் பதறியது. இக்கதையின் தொடர்ச்சி நாளை தொடரும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.